ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பன்னீர் கறி தான் செய்வேன். தேங்காய், தக்காளி, வெங்காயம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் அரைக்கணும். நான் பட்டை, கிராம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அது கூட அரைச்சிட்டேன். சோம்பு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் அரைச்சதை ஊற்றிட்டு குழம்பு மசாலாத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நான் பன்னீர் வந்து வீட்டில் தான் செஞ்சேன். இது வந்து 1 லிட்டர் பால், அப்படி லெமன் ஊற்றி தான் செஞ்சேன். பாருங்கள், பன்னீர் அழகாக நான் எப்பவுமே பன்னீர் வீட்டில் தான் செய்வேன். இன்றைக்கும் பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி செய்யணும்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு பன்னீர் தயாரித்து வச்சுட்டு அப்புறம் மாவு பிசைஞ்சிட்டு அப்புறம் கிரேவி அடுப்பில் வெந்துட்டு இருக்குது. பன்னீர் செஞ்சு வச்சுட்டு தான் கிரேவி, ஏன்னா இப்போ வந்து தண்ணி வடியணும்ல, அதனால் வச்சுட்டேன். இது பாருங்கள், தேங்காய் அரைக்கிறது கரண்டு போயிடுச்சு. அதனால நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் கலக்கி ஊற்றிட்டு அப்புறம் பன்னீரை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. நான் வந்து குழம்பு மசாலா தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் காய்கறிலாம் சேர்றதுனால காரம் டக்குன்னு எடுத்து. இஞ்சி பூண்டு வேணாலும் போடலாம், நான் மறந்துட்டேன் போடலை. ஏன்னா மசாலா நம்ம மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்துறதுனால இஞ்சி பூண்டு அவ்வளோ தேவையில்லை. பன்னீர் வந்து ஜீரணமாகிற பொருள் தான், நிறைய சாப்பிட தான் ஜீரண ப்ராப்ளம் வரும், அதுக்கு தான் இஞ்சி பூண்டு போடணும். இது வந்து அவ்வளோவா பிரச்சனை இல்லை. நான் வந்து மறந்துட்டேன், போட்டால் நல்லா டேஸ்ட்டான மணமாக இருந்திருக்கும். ஆனால் கரம் மசாலாத்தூள் எல்லாமே போட்டிருக்கிறேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டேன். தக்காளி வெங்காயம் அரைக்கும் போதே அது கூட 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டேன். இதான் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் அந்த குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி